விஷயம் உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை போய் மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு ஐயா 50 கொடுத்தா 100 தரேன் 100 கொடுத்தா 200 தரேன் 200 கொடுத்தா 300 தரேன்யா எப்படி எல்லா பணத்தையும் உள்ள போட்டா பூரா பணம் குட்டி போனா வட்டி போனா அந்த வட்டியை போனா மொத்தமா ஒரு சட்டில அள்ளி தருவேன் அவ்வளவு போராட்டம் தான் தேங்க் யூ மிஸ்டர் ஜென்டில்மேன் பணம் பண்டலா இருக்கே சத்தியம் பண்ணாலும் இன்னைக்கு கஞ்சி அடிக்கிறதுக்கு காசு கொடுத்தாங்க டேய் யாரா நீ இதுக்குள்ள எப்பறம் வந்த நீ திருட எப்படி வேணா வருவான்ல திருடனா திருடருக்கு இங்க என்னடா இருக்கு பணம் இருக்குல்ல அப்ப நான் வந்தாலே பணத்தோட போயிடுறேன் பாய் ஐயோ கிடைச்சானே நான் எப்படி சமாளிப்பேன் என்னடா மாறாது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? சினிமா டிக்கெட் சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம சேனல்ல பல நாளுக்கு முன்னாடி வைரவன் ஒரு கொடூரமான ஜந்துவை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இவன நினைவிருக்கும் வரை மறக்க முடியுமா? கரெக்டா பாட்டு செட் பண்ணிருக்காங்க. அவன் என்ன பண்றான், எதுக்கு பண்றான்னு அவனுக்கே தெரியாது. மறுபடியும் அத்தரவுண்டா சீரியஸ் போட்டு போயிடுவாரு. இவர் வேற படம் நடிச்சிருக்காரோ? இந்த வைரவனுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத இன்னொரு ஜந்தவு தான் இன்னைக்கு அவரை மாதிரி இன்னொருத்தர். நீ ஹீரோவா இல்ல வில்லன்? யாரு இவரு? இல்லனா ஓகேயா ஹீரோ நினைக்கிறேன். தமிழ் படமா? அதான் எனக்கு ஹீரோயா. வைரவன் படத்தை எப்படி கரிகாலனே டைரக்ட் பண்ணி நடிச்சாரோ அதே மாதிரி இந்த வசூல் படத்தை இந்த ரிஷிராஜ்ங்கிறவர் நடிச்சு இயக்கியிருக்காரு. ப்ரொடியூசர் அவரே தான். இந்த கர்மத்தை எவன் ப்ரொடியூஸ் பண்ணுவான்? ஐயோ ஐயோ ஐயோ, இது வரைக்கும் இந்த அம்சம் எவனுக்குமே இருந்தது இல்லையாடா? நீ அதுக்குன்னே பிறந்த மாதிரி இருக்கிறியே. இப்படி ஒரு கில்மா நிறைஞ்ச கிரிஞ்சு கதையை நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டீங்க. அடுத்து வர கொஞ்ச நேரம் ஃபுல்லா ஃபன்னு தான். வாங்க என்ஜாய் பண்ணலாம். படத்துல வருதா பேரு? படம் பேரே வசூலா? இப்ப எடுத்த உடனே இந்த ஜிந்தா கொடூர குரங்குக்கு இன்ட்ரோ கொடுத்தாகணுமே. அப்ப சொல்லி தொலை. பேசிக்கா சொல்லணும்னா இந்த ஜிந்தா சட்டவிரோதமா கந்து வெட்டிக்கு பணம் கொடுத்து அதை வசூல் பண்ணி திங்கிற பொறுக்கி. அவன் ஏதோ மாசு பண்ணி நமக்கு அறிமுகப்படுத்துறாங்களாமா. நீ ஒரு பொறுக்கிடா. ஒரு கடன் வாங்கின ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடந்து வர்றாங்க. கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே அவங்க உள்ள போக போக ஜிந்தா இடத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆமா, இது பெரிய தாஜ்மஹால். ஒரு வாரத்துக்குள்ள சுத்தி பார்க்க போறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 4 அங்கிள்ஸ் ஃபுல் தொப்பையோட ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அண்ணனை பார்க்க வந்தியா? அதுக்கு மேல எக்ஸர்சைஸே பண்ணாத பாடிங்கிறது பார்த்தாலே தெரியுது. கை ஷேப் இருக்கா, கால் ஏதாவது இல்ல. அவங்கிட்ட போய் கேட்டுக்கிறீங்க, இவன் எல்லாம் பாடி பில்டரா? டவுட் வந்துச்சுனே. சும்மா ஒரு நாள் ஒரு கட்டு. இந்த நாய்களை கிராஸ் பண்ணி போனா மேல 2 நாய் இருக்கும். என்ன பாக்குற? உள்ள போ. பயமா இருக்கு செலது. அது மேல போனா கடன் வாங்கினவங்கள ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னக்கா கணக்குது? ஓ மூஞ்சில என் பிச்சாங்க வைக்க. ரொம்ப மெதுவா வைக்கிறாங்க. கோட்டடா நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேக்குறேன். பிளான் பண்ண மாதிரி ஒருத்த முடிச்ச அப்புறம் தான் அடுத்த ஆள் டைலாக் பேசுவாங்க. மாவானா இன்னைக்கு கலெக்ஷன் கட்டல வந்தியா? முட்டை வெச்சிட்டு உள்ள மூட்டை கணக்குல காசை வச்சுட்டு நோட்டு என்ற மிஷின் வாங்க காசு இல்லாம அதுக்கு 10 பேரை வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுத்து நோட்டு எண்ண விட்டுருப்பான் இந்த கிறுக்கு ஜிந்தா. ஏண்டா பசங்களா, கலெக்ஷன் எல்லாம் கரெக்டா வருதா? பாத்துட்டு இருக்கனே. இந்த முட்டை கிட்ட மாட்டிட்டு நான் போற அவஸ்தை. ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாங்களே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க வட்டி கட்டலன்னு அவங்கள ஜிந்தா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு ஒரு மொட்டை கூட்டிட்டு போவான். அப்போதான் கவட்டைய விரிச்சு கொலவ சத்தத்தோட ஜிந்தா என்ட்ரி. தூங்கிட்டு இருக்காரு. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டு. இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? நல்ல சடைய விரிச்சு போட்டுட்டு அப்படியே டைரக்டர் கார்டு போடுறானுங்க. பயங்கரமா காட்டணும்னு காமிச்சிருக்காங்க. ரிஷிராஜ்
அப்ப நான் இப்போ இவர் தான் டேரக்டரா? புதுசா ஒரு கதை டேரக்டர், ப்ரொடியூசரு, ஆக்டர் எல்லாம் கேட்டுட்டு இருக்கணும். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பட்டுன்னு ஒரு பதில் சொல்றீங்க. நெக்ஸ்ட் ஜிந்தாவோட உயிர் நண்பன் ஜிந்தா வீட்ல இருந்து கால் பண்றான். ஹலோ, உனக்கு கொஞ்சமா தடி இருக்கா? ரெண்டா வசூல் தொழில இறங்கிட்ட. ரெண்டா இன்னைக்கு ஜிந்தா பிறந்த நாளுன்னு செலிப்ரேட் பண்ணணும். அவன் பையன் நினைச்சானா? அப்போதானே இன்ட்ரோ சாங் வைக்க முடியும். ஓஹோ. உடனே சுஜாவர்ணிக்கு கால் பண்றாங்க. ஹலோ சுஜா டார்லிங். ஓ, அவங்களா? அப்படியே சாங் வேற லெவல்ல போகுது. கேவலமான லிரிக்ஸ், அதை விட கொடூரமா ஜிந்தாவோட மூஞ்சி எக்ஸ்பிரஷன் எல்லாம் வாந்தியே வர வச்சிரும். இந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். பத்து போட்டா தப்பா? அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. 10 ஆமாண்டா, விஜய். அடுத்த லைன் இன்னும் அற்புதமா இருக்கும். அண்ணனோட பேரு தாண்டா ஜிந்தா, அவன் பேரை சொன்னா வந்து விழும் சந்தா சந்தா சந்தா. சந்தாவா? சந்தா வாங்குறதெல்லாம் ஒரு மாசாடா. அவன் பேரை சொன்னா வந்து விழும் என்னடா லைன்? சந்தா சந்தா சந்தா. அடப்பா, இது யாருதான் இந்த மியூசிக் டைரக்டர்னு தேடி பார்த்தா விஜய் சங்கர்னு வந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச விஜய் சங்கர் நம்ம தமிழ்நாட்டு கிரிக்கெட் பிளேயர் மட்டும்தான். இவரு நமக்கு தெரியல. இந்த படத்துக்கு போட்டதுக்கு இதோட 2008ல வந்திருக்கு. அப்போ மியூசிக் பண்ணவர். அதுக்கப்புறம் 16 வருஷமா மியூசிக் பண்ணவே இல்லை. அவர் திறமைக்கு ஏத்த படமே கிடைக்கல போல. அதுக்கப்புறம் 2024 தான் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. அது என்ன படம்னு பார்த்தா கவுண்டம்பாளையம். ஐயோ கொண்டு சமைச்சது இல்லப்போ. ஜிந்தா பாட்டை கேட்டீங்க, அவர் எக்ஸ்பிரஷனை நீங்க இன்னும் பார்க்கலையே. அவர் ஹேர் ஸ்டைல் வரைய இருக்காங்க. நிறைய பேர். என்ன பண்ற? லாஸ்ட்ல ஜிந்தாவை மல்லாக்கா தூக்கி பிடிச்சு ஷூட்டிங்லயே மூச்சு முட்டி திணற அளவுக்கு உடம்பு ஃபுல்லா ஜிகினாவை தூவி இன்ட்ரோ சாங்க முடிக்கிறாங்க. ஓகே வாய்ப்புல என்னடா இது? இந்த ஜிந்தாக்கு இருக்க வட்டி வசூல் பண்றதுனால தான் இந்த படத்துக்கு வசூல்னு பேரு. அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. லாஸ்ட்ல தான் தெரியும் எதுக்காக இந்த பேரை வச்சாங்கன்னு. ஆறி போயிருவீங்க. என்னவா இருக்கும்? இந்த ஜிந்தாவையே நீங்க ஒரு பைத்தியம்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு மேல இந்த படத்துல ஒரு பைத்தியம் இருக்கு. இல்லனா இல்ல ஹீரோயினா? ஹீரோயினா? இல்ல இவன் லவ் பண்ணது கிரண் தானே இது. கிரணா? கிரண் அப்படி இந்த படத்துல என்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்கன்னு யோசிக்காதீங்க. கிரண் கிரணாவே நடிச்சிருக்காங்க. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்றேன். அதாவது மாணவன் படத்துல சூர்யா சூர்யாவாவே வருவாரு. மாயாவில ஜோதிகா ஜோதிகாவாவே வருவாங்க. அந்த மாதிரி கிரண் இங்க நடிச்சிருப்பாங்க. ஹீரோயினா? அதான் கிரண் கிரணாவே வரும். விஜய், அஜித், விஷால், ஏன் உலகநாயகன் கமலஹாசன் கூடவே நடிச்சிட்டீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? வர அந்த படத்துல நடிச்சிட்டு இப்படி வந்துட்டாங்க. தான் கிரண் காணாம போனது. 3 கேரக்டர் பார்த்திருப்பீங்க. இந்த லூசு ஜிந்தா, ஜிந்தா ஃப்ரெண்ட் ஜீவா, நடிகை கிரண். இந்த கேவலமான கதையில இந்த கிழட்டு ஜிந்தாவும் மீசையே சரியா முளைக்காம அரும்பு மீசையில இருக்கிற இந்த சின்ன பையனும் காலேஜ்ல கிளாஸ்மேட்ஸ். ஆமா, ஐயோ எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போறோம்? நடக்குதுங்க. இவன் ஃபெயில் ஆகி அங்கேயே படிச்சிருப்பான். அவன் பாஸ் ஆகி வந்துகிட்டே இருந்திருப்பான். எனக்கு சரியா புரியல. புரிஞ்சிச்சு. புரியற மாதிரி சொல்லு ப்ளீஸ். இந்த பையன் படிச்சு ஆடிட்டர் ஆகி ஏழையா இருக்கானாமா. இவர் சரியா படிக்காம வசூல் ராஜா ஆகி பணக்காரனா இருக்கானாமா. ஓ, அப்படியா விஷயம்? ஜிந்தா ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருந்தப்போ இவன் ரத்தம் கொடுத்து காப்பாத்தினதால ஜிந்தாவுக்கு இவன் தான் உயிர் நண்பனாமா. ரவுடிகளா சேர்ந்து அடிச்சுப்போ. இங்க யாரையும் உதவிக்கு வரல. ஆனா என் நண்பன் தான். அவர் ரத்தத்தை கொடுத்து என்ன காப்பாத்துனா. அந்த நல்ல காரியத்தை பண்ணவ நீதானா? இதுவே கேவலமா இருக்கு. இத கேளுங்க. இந்த ஜீவா பையலும் நடிகை கிரணும் காதலர்களாமா. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா கை தாங்கடா. எனக்கு டிபன் கொடுத்துட்டு போய்டா. டிஃபனா? சரி சரி அட்லீஸ்ட் ஒரு கிச்சடியாவது கொடு. என்னது கிச்சடியா? அதான் கிச்சடி கிச்சடி கிச்சடி. ஓ கிச்சடி. இது உலகத்துல யாருக்கும் தெரியாதாமா. ஏன் ஜிந்தாக்கு கூட தெரியாதாமா. எட கதைனாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா. சொல்டா ஜிந்தா ப்ளீஸ் அத மட்டும் என்கிட்ட கேட்காத. ஏன்? நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுவேன். அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. இவன் புடுங்கி மாதிரி சாராயத்தையே ராவா பீர் மாதிரி குடிச்சிட்டு இருக்கான் பாருங்களேன். அதுதான் எரிச்சலாவது.
யூகே அடிச்சலாவது. இன்னொரு கூத்து இருக்கு. இந்த ஜீவாவை வீட்டுல இருந்து துரத்திட்டாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மிரண்டுருவீங்க. வீட்லயே தப்பிட்டாங்க. பின்னாடியே திரிஞ்சு அவன் குடுக்கறத வாங்கி குடிக்குதே. கிரணை லவ் பண்ண கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காராமா. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இதெல்லாம் நம்ம நம்பணும். இந்த நேரத்துல அவன் தங்கச்சி ஒரு காரியம் பண்ணுது. அண்ணனுக்கு gift கொடுக்கணும்னா அன்பே சிவம் படத்துல கிரணும் கமலும் இருக்கிற போட்டோவை மார்க் பண்ணி இவனோட அண்ணன் ஜீவாவும் கிரணும் இருக்கிற மாதிரி பண்ணி அதை ஃப்ரேம் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துருவான். அதை பார்த்து அவங்க அப்பா வீட்டை விட்டு தொத்திடுறாராமா. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல உங்களுக்கு? ஐயோ அப்பா, அந்த போட்டோல இருக்கிறது நம்ம அண்ணனே இல்லப்பா. A few moments later. ஒருத்தனுக்கு அப்புறம் சொல்லுமா என்ன நடக்குதுங்க? கிரண் கூட போட்டோ இருக்கு. கிரண் இந்த கிறுக்கனை லவ் பண்றான் அப்படிங்கிறது கூட எனக்கு பெருசா தெரியல. அதை இவங்க சரி, அப்ப இதெல்லாம் நம்புறாங்க ஓவரா. பாருங்க. இவனை கிரண் லவ் பண்றான்னு. அதுதான் அல்டிமேட் காமெடியே. வா 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 நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய்ய. கிரணுக்கு வேற ஆள் கிடைக்கலையா? சொல்லு. இதுல போய் நடிச்சிருக்காங்க பாரு. இந்த கல்லூரி நண்பர்கள் தங்களுக்குள்ள அன்பா பேசிட்டு இருக்கும்போது வில்லன் கிட்ட இருந்து கால் வருது. அவன் ஓவரா உசுப்பேத்துற மாதிரி பேச டக்குன்னு சீனை கட் பண்ணி வில்லன் இடத்துக்கே போய் ஃபைட் ஆரம்பிக்கிறான். லூசு இவரு ஜிந்தா. கிடையாது இல்ல. இவர்தான் ஹீரோ. பயமா இருக்கு. நிஜமா பயமா. இவன் எந்த அளவுக்கு கொடூர குரங்குன்னு இந்த ஃபைட்ல தான் தெரியும். பின்னாடி வரவனே பயந்து என்ன ஓடிடுவான். கிறுக்குத்தனம் பண்றான்னு பாருங்க. அடிச்சு வச்சிருவானா? ஐயோ. நிஜமா பயமா. அடி வாங்குறவன் வழியில கத்துறதை விட இவன் கத்துறது தான் அதிகமா இருக்கும். கேமரா மூடி வேற வந்து கத்துறாரு. ஏயா கத்துற? சண்டை நல்லா இருக்கு. ஆனா கொடூரமா இருக்காரு. இந்த ஃபைட் ஒரு 6 ல இருந்து 7 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாவும் ஒரு செகண்ட் விடாம கத்திக்கிட்டே இருப்பான். இவரா வில்லன்? இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, இந்த ஜிந்தா பேசுறதுக்கு ஒரு ஆள் ஒரு வாய்ஸ்ல டப்பிங், கத்துறதுக்கு வேற ஒரு ஆள் டப்பிங். ஓ, கத்தறதுக்கும் லாஸ்ட்ல கழுத்துல போட்டிருக்கிற சிங்க டாலரையே நங்கு நங்குன்னு அடிக்கிறாராமா. அடிச்சு அவன் சங்கிலியில கட்டி என்ன பண்றான்னு பாருங்க. பைத்தியக்காரத்தனமா, முட்டாள்தனமா, வெறித்தனமா, கேன பையனா ஏன்டா தம்பி இந்த மாதிரி தப்பு செஞ்சு பாதிக்கப்படுறீங்க? நெக்ஸ்ட் ஜிந்தா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு வசூலுக்கு போயிருப்பான். அப்போ ஒரு மொபைல் கடைக்கு போவான். போய் என்ன கேக்குறான்னு பாருங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஓ, இவங்களா? டிவிடி இருக்கா? மிஸ்டர், இது செல் ஷாப். அடங்க. போன் கடையில போய் என்ன கேக்குறான் பாரு. எந்த மடையனாவது மொபைல் கடையில டிவிடி கேட்பானா? வருவாங்கடா. போன் கேட்டா கூட கொடுத்துருப்பாங்க. நான் தான் வருவேன். அந்த நேரத்துல காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு பெண் குரல் கேக்குது. இவர் பெரிய புடுங்கி மாதிரி காப்பாத்தலான்னு போய் வில்லனுங்க வச்ச டிராப்ல மாட்டிக்கிறான். ஓ, பிளானா? ஐயோ, மாட்டிக்கிட்டாரா? தெய்வீகமான பெண் இனத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி டைலாக்ஸ போட்டு இந்த பேக்க தரமட்டத்துக்கு கேவலப்படுத்துவாங்க. பொம்பளை தான் புடவைய கட்டிக்கின்னு நகைய மாட்டிக்கின்னு இருக்கான். நீ நான் சுத்தி தர போட்டு நீ இவ்வளவு நகைய மாட்டிக்கின்னு இருக்க. நடு அகிட்டு எடுத்து கூந்தல வாரி விட்டுன்னு இருக்க. ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி இல்ல. பூ வச்சா கரெக்டா இருக்கும்ல. எனக்கு பைத்தியமே பிடிக்கிறதுப்பா. எப்படி இப்படி என்ன யோசிக்கிறீங்க? நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்க இதுலயே சொல்லிடுறாங்க. வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? தலையில போட்ட பூ கீழே விழுக கூடாதுன்னு அதை தலையில பின் பண்ணி வச்சு ஃபைட்டு. என்ன சீரியஸா எடுத்து வச்சிருக்காங்க. எதுக்குடா? யாரையும் அடிக்கவே மாட்டான். சும்மா புடிச்சு தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பான். அவனுங்களும் பொத்து பொத்துன்னு விழுவானுங்க. போ, நீ போ, நீ வா, நீ போ. ஈஸியா இருக்கிறத
புடிச்சு புடிச்சு காட்டா யாரு பாரு. ஃபைட்டு ஃபுல்லா மூஞ்சியா ஆய் போற மாதிரி வச்சிருப்பான். அதுக்கு சிங்கம் கத்துற சவுண்ட போட்டிருப்பானுங்க. பூனை கத்துற மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தனையும் கத்தி கத்தி கொடூர மூஞ்சியை காட்டியே சாவடிப்பான். இந்த மூஞ்சி இவ்வளவு பக்கத்துல பார்த்தா எவனா இருந்தாலும் டெத்து தான். மாப்ள இது ரொம்ப கொடுமை, கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. நெக்ஸ்ட் சீன் ஜீவா தன்னோட காதலி கிரண் ஜிந்தாக்கு ரிவீல் பண்ற சீன். இதுதான் படத்திலேயே தக்கிலா செம வேறயா? ஃபன்னான சீன். ஓ இது வேற ஏதோ போட்டோவை காட்டுனதும் நான் ஒரு ஜிந்தா செகண்ட் மூஞ்சி தக்கிலாம மாறுது. நடிச்சிருக்காங்க நினைச்சேன். இவன் உனக்கு வேண்டாம், இவன் உனக்கு வேண்டாம். வேண்டாரு. பட் அவரோட ஆளும் கிரணா இருக்கு. எதுக்காக கிரண வேண்டான்னு சொல்றான் தெரியுமா? நல்லா கேளு, அவரை வச்சிருக்காடா. கதை இப்படி பத்தியா இதுவே அது ஒரு குபீர் இவர்தான். மூமெண்ட். இதுக்கு மேல ஒரு குபீர் மூமெண்ட் கிரியேட் பண்ணுவான் பாருங்க இப்போ. வீடான காதல் எப்பா அதான் அவரோட காதலி. இந்த அந்த ஒருத்தர் நஷ்டடா. இந்த அரக்கிருக்க ஜீவா போட்டோவையே காட்டினாலும் நம்ப மாட்டான். சோ இவனை நம்ப வைக்க ஜிந்தா ஒரு கேவலமான ஐடியா சொல்றான். கிரண் என்னோட கூட இருக்கிறத பார்த்தா நீ நம்புவியா? இந்தா அப்படி போடுற மாப்ள, உன்னால முடிஞ்சா செஞ்சு காட்டு. ஆனா ஒரு கண்டிஷன்ரா. ஐயா சீக்கிரம் சொல்லி விடுங்கயா, போய் தொலையட்டும். சப்போஸ் என் கிரண் உன் கூட பார்த்தாலும் நான் டென்ஷன் ஆகாம இருக்கணும், அவ்வளவுதானே? எஸ். இது ஒரு ஒரு அற்புதமான டீல். அவன் ஆளு கூட இவன் ஜல்சா பண்றத பார்த்து டென்ஷன் ஆகாம இருக்கணும்னு நட்புக்கு இலக்கணமா இருக்கானுங்க ஜிந்தா அண்ட் ஜீவா. ஓ முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குறளுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. இந்த புனிதமான நட்பை காப்பாத்துறதுக்கு நண்பனோட காதலியை கூட்டிட்டு வந்து ஜல்சா பண்றான் இந்த யோகி அண்ட் ஜிந்தா. சூப்பர். இதை நேர்ல பார்த்த ஜீவா ஃபுல்லா பேட் ட்ரிப் ஆகி அங்க இருந்து கிளம்பி குடிச்சிட்டு ரோட்லயே மட்டையாகி கிடக்குறான். ஜிந்தா இந்த நாயை குளிப்பாட்டி கொண்டு போய் நடு வீட்டுல வச்சாலும் இந்த நாய் தப்பிச்சு கிரண் வீட்டுக்கு தான் போகும். காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? அங்க போய் கெஞ்சிட்டு இருப்பான் மடையன். அப்போதான் அவ ஒரு உண்மையை சொல்றா. நீ வருமான கணக்கு பார்க்க கணக்கா வந்த, ஆளும் சும்மா கணக்கா இருந்த, நான் உன்னை கணக்கு பண்ணேன். வீட்ல இருந்து வேற தட்டி விட்டாங்க. ஐயோ ஜிந்தா என்ன வச்சிருக்காரு, இட்ஸ் a fact. ஜிந்தா என்ன எப்படி வச்சிருக்காரோ அதே மாதிரி நான் உன்னை வச்சுக்கிறேன். ஓஹோ நல்லா இருக்கே போங்கயா. வித்தியாசமான ஒரு ஜிந்தா மட்டும் இல்லாம அவன மாதிரி பல பேரை இவ வச்சிருக்கான்னு குபீர்னு ஒரு மேட்டர் சொல்லுவா. தமிழ்நாட்டுல ஜிந்தா, மும்பைல லாலுபாய், ஆந்திரால நாயுடு, அண்ட் கேரளால நாயர், கர்நாடகால கவுடா. அது பேர அதுவே கெடுத்துக்கிற மாதிரி. இதெல்லாம் நீ பொறுத்துக்கணும். டைம் முடிஞ்சது, வா. என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டாது போலாம்னா. இத கேட்டதுக்கே எந்த ஒரு லவ்வரா இருந்தாலும் மண்டை காஞ்சிருவான். இந்த ஜீவாக்கு இதுக்கு மேல ஒரு சம்பவம் இருக்கு. இவன் கண்ணு முன்னாடியே ஆந்திரா ரெட்டி ஒருத்த கசமுசா பண்ண வந்திருப்பான். இவனை கசின் பிரதர்னு சொல்லி வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. பாவு வரண்டி. இது கசின் பிரதர். என்னடா சொல்ல வரீங்க கதைய? இது ஒரு பெரிய தெய்வீக காதல். இவங்க ஏதோ ரோமியோ ஜூலியட் மாதிரியும் அவ கசமுசா பண்ணிட்டு இருக்க நேரத்துல இவன் ரோட்ல சோக பாட்டு பாடி அழுதுகிட்டு இருப்பான். அவன் ஏன் முடிய பிடிச்சிட்டாரு? என்ன கண்டா? ஐயோ கிரண் ஐயோ பாவம். பாத்துட்டு போறாரு. ஓஹோ ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? இதுவும் ஒரு பசிதானப்பா. நெக்ஸ்ட் என்ன தெரியுமா? இந்த ஜீவா வாரணமாயிரம் சூர்யா மாதிரி லவ் ஃபெயிலியர்ல வாடுறாரு. இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் அந்த அளவுக்கு வருது. ஆனா இவ்வளவு நடந்தும் இவன் இன்னும் கிரண் இப்படிப்பட்டவன்னு நம்பல. எவ்வளவு லூசா இருக்கான். இவனுக்கு ரொம்ப பித்து பிடிச்சிருக்குன்னு இவனை ஒரு ரூம்ல லாக் பண்ணி வச்சிருப்பான் ஜிந்தா. ஜிந்தா வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து கிரண் ஜிந்தா வீட்டுக்கு ஜல்சா பண்ணலான்னு வர்றான். ஜிந்தா வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சு அப்செட் ஆகி சரி சரக்காவது போடலான்னு ராவா சரக்க போட்டுட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவா. ராவா போட்டதுல இவளுக்கும் கிறுக்கு முத்திரும். இந்த பாட்டு சத்தத்தை கேட்டு இவன் ரூமுக்குள்ள இருந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுவான். ஏற்கனவே 4 பேர் எறும்பு மாதிரி நிக்கிறாங்க.
கொலை பண்ணிடுவே உன்னை. இவ பாடுறது அவனுக்கு கேக்குது, ஆனா அவன் கத்துறது அவளுக்கு கேட்கலையாமா. இவனும் போராடி பார்த்துட்டு டக்குன்னு வேற டோர் வழியா வெளியே வந்துருவான். எது எப்படி உள்ள வந்துட்டா. கிரண் எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? ஏழாவதா வாக்கப்படுத்திட்டு என்ன பத்தி பேசுறீங்க? இத முன்னாடியே பண்ணிருக்கலாமே. போய் கிரணை எழுப்பின உடனே அவ ஒண்ணு சொல்லுவா பாருங்க. நீங்க இருப்பேன் தெரிஞ்சிருந்தா உன்னோட மஜாவா இருந்திருப்பேனே. போடா காம பிசாசு. இதுக்கு அப்புறம் கூட இந்த கிறுக்கன் கிரணை வெறித்தனமா நம்புறான். அப்போ வாழ்க்கை தத்துவத்தை எடுத்து சொல்றா கிரண். வாழ்க்கையில 1000 கஷ்டம் இருக்கும். அதுல நாம வளைஞ்சு நெளிஞ்சு படுத்து கூட எஸ்கேப் ஆகும். இப்படி ஒரு பொண்ணு நாட்டுக்கு தேவையா? ஆமாண்ணே. உன் வீட்டுக்கு தேவையா? எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு அப்போ நீ damage பண்றாங்க. வேணும்னு நிக்கிறான் இந்த என்னடா மடைய. எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க? எனக்கு நீ வேணும் கிரண். தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா? டப்பிங் யார் யாரா நீ எனக்கு கொடுத்துருக்காங்க? மட்டும் வேணும் கிரண். தப்பு ஜீவா. அப்படியே எத்தனை தர தனியா ஓடி போயிடும். கிரண் இவளை உதறி விட்டுட்டு போயிட்டே இருப்பா. போன உடனே ஜிந்தா கார்ல வந்து இறங்கி வீறு கொண்டு நடந்து வர்றான். வந்த உடனே ஜீவா ஜிந்தா கிட்ட கிரண் வேணும்னு கேக்குறான். ஜிந்தா கிரண் என்னோட கோச்சிட்டு போயிட்டா. ஜிந்தா கிரண் எனக்கு வேணும் ஜிந்தா. ஐயோ இந்த அக்கிரமத்தை எங்க போய் சொல்லுவேன்? என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறாரு. கழுத்து மேலேயும் 4 போட்டு போய் பொழப்ப பாருடா வேணும்னு சொல்லாம கிரணுக்கு போன போடுறான். நீ ஒரு கேனையன் தெரியும் சௌத்ரி. ஆனா கேனத்துக்கு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜிந்தா வழக்கம் போல ராவா சரக்க போட்டுட்டே கிரணை பார்க்க போறான். அதுக்குள்ள ஜீவா கிரணை கிட்னாப் பண்றான். கடைசியில இவனுக்கு அறிவு வந்துருச்சு. எந்த பயனும் இல்ல. இதுக்கு மேல இவனுக்கு அறிவு வந்தா என்ன வரலனா என்ன, கேனத்தனமா என்னென்னமோ வளர்றான். வலினா என்னன்னு உனக்கு இப்ப தெரியுதா கிரண்? கிரண் 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 அடிச்சடி பாவி. எப்படி இதாயிட்டாரு? அந்த கேப்ல ஜிந்தா சங்கு ஊதிட்டே வந்துட்டு இருக்கான். எதுக்கு? இந்த பக்கம் வந்தா கிரண் தத்துவங்கள் ஆரம்பிக்குது. லவ்வுக்கு ஒரு டெஃபினிஷன் வேற கொடுக்கறாங்க. ஒரே சிரிப்பா இருக்கும். லவ்னா என்னடா சொல்லு. லவ்னா என்ன? எல்லுனா லவக்கு, ஓனா ஒதுக்கு, வீணா வசூல், ஈனா எஸ்கேப். இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். லவ்க்குனா என்னதுன்னு இதுதான் அந்த தெரியல. வசூல். நம்ம ஏதோ ஜிந்தா பண்ற தொழில் தான் வசூல்னு பார்த்தா இது கிரணோட கேவலமான வசூல்னு இப்பதான் புரியுது. ஓஹோ இவங்கதான் மெயின் வில்லி. இப்ப நீ கவலைப்படாதே. இது வரைக்கும் இவ எத்தனை பேர் கூட இருந்திருக்காளோ அத்தனை பேர் கூட இருந்ததும் வீடியோவா போன்ல இருக்குன்னு சொன்னதும் இல்லாம ஜிந்தா கூட எடுத்து பிட்டு போட்டு காட்டுறா. ஐயோ ஒரு நிமிஷம். குனிந்த தலை அவன் எடுத்துப்பான் பார்த்தா இவன் எடுத்தது. ஐயா. இவன் மிரட்டுல அவ பயந்துருவான்னு பார்த்தா அவ கொஞ்சம் கூட பயம் இல்லாம இருக்கா. ஆனா ஃபுல் மூடுல இருக்கா. உன் திறமைய பத்தி உனக்கு தெரியாது ஜீவா, பட் எனக்கு நல்லா தெரியும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நானும் உன் மேல வெறியா இருக்கேன். குடவுன் வேற காலியா இருக்க. ஐயையே. சூப்பர் சீனரி. இந்த சீண்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல. இப்ப அது நடக்க போகுதா? மூடு இருக்கும் போதே ஜிந்தா திடீர்னு என்ட்ரி கொடுத்து அவனை கத்தியே கொல்றான். இந்த ஜிந்தா பெரிய லெஜெண்டரி டைரக்டர் மாதிரி அவனோட கோட்டு ஒண்ணு போட்டு இந்த படத்தை முடிக்கிறான். உண்மையான காதலுக்கு களங்கம் வந்தால் தமிழகமும் பெண்ணினமும் தூங்காது. தான் கொண்ட நட்பிற்கு களங்கம் வந்தால் ஜிந்தா மனசு தாங்காது. ஏன்டா இப்படி? இந்த ஜிந்தா நடிப்பு ஒரு விதம்னா கதையை யோசிச்ச விதம் வேற லெவல். நம்ம ஏதோ இது ஒரு கேங்ஸ்டர் மூவின்னு நினைச்சா இது வேற மாதிரி காஜி கதையா யோசிச்சிருக்கான். ஏதோ தக் லைஃப் மாதிரி நம்மளை இரிட்டேட் பண்ணாம அட்லீஸ்ட் கலாய்ச்சி சிரிக்கிறதுக்காவது ஒரு படம் கொடுத்து ஜிந்தா வாழ்க. ஒரு செகண்ட்ல தக் லைஃபுக்கு ஒரு அடி, பெரிய அடியா போட்டு இது அவருக்கு ரோஸ்டே பண்ண வேணாம். அதான் நானும் என்னடா நான் தக் லைஃப் ரோஸ்ட் போட மாட்டாரு போல இருக்குன்னு நினைச்சேன். பார்த்தா கடைசியா ஒண்ணு வச்சு முடிச்சிட்டாரு. போனதுலயே ஒண்ணு வச்சு. இது என்ன இது? இப்படி எப்படிப்பட்ட படத்தை நம்ம எப்படி மிஸ் பண்ணோம்? தெரியல. இதெல்லாம் இப்படி ஒரு படம் வந்துச்சான்னு தெரியல. கிரண் ஏன் இப்படி ஒரு ரோல்ல நடிச்சாங்க? அதுவும் அந்த டைம்ல ஏன் அப்படி ஒரு ரோல் நடிச்சாங்கன்னு தெரியல. மார்க்கெட் இருந்துச்சுதான் நினைக்கிறேன். தெரியல. மார்க்கெட் போயிட்டு வருவாங்க. இதே மாதிரிதான் நிறைய ஹீரோயின் அவங்க மார்க்கெட் இந்த மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் குள்ள பூந்துதான் காணாம போயிடுறாங்க. பண்றாங்களா? அவங்க மேக்கப் இதே ஒரு மாதிரி நல்லா இல்ல. அவங்க பேசுற டப்பிங் ஐயோ கன்றாவே இருக்கு. டப்பிங் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரிஜினல் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. அப்படியா?
அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படிதான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். டைலாக் ஒண்ணு வேற லெவல்ல இருக்கு. அவர் சண்டை போடுறது தான் ஆ ஊ ஐயையோ, அந்த பூ சண்டை தான் பயங்கரம். யா சிங்கம் கத்துத. அப்பப்பா இதை திரும்பி அதான் இத எல்லாம் சொல்லிட்டு தக் லைஃப் எல்லாம் இதை கம்பேர் பண்ணும்போது இதையே பார்த்துடலாம் அப்படிங்கிறாரு. இப்படி ஓட்டி விட்டுட்டாரு. ஐயோ பாவம். அதான் சொல்றது, இது சிரிக்கிறதுக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு. இல்ல, இந்த படத்தை தான் தக் லைஃபா எடுத்திருக்காங்க. ஓ இருக்கும். எனக்கு அதுல என்ன, அதுல வந்து சண்டை போட்டு செத்துடுறாங்க, இதுல சேர்ந்துடுறாங்க, இவங்க சேர்ந்துடுறாங்க. அங்க இங்க வந்து அந்த த்ரிஷா இருக்கிற அந்த ரோல்ல வந்து கிரண் இருக்காங்க. என்ன அவங்க த்ரிஷா அங்க கமலை மட்டும் லவ் பண்ணுவாங்க, இங்க கிரண் 2 பேரும் எல்லாருமே லவ் பண்றாங்க. இதே இந்த கதையை தான் அங்க எடுத்திருக்காங்கன்னு நமக்கு காட்டுறதுக்குன்னே இவரு எடுத்திருந்த மாதிரி எனக்கு feel ஆகுது. இப்படியே எடுத்திருந்தா கூட ஓடி இருக்கும் போல. ஓடி இருக்கும். இல்ல, த்ரிஷா வில்லியா இருப்பாங்கல்ல, அப்படி சொல்றீங்க. வித்தியாசமா இருந்திருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கும்போது. வித்தியாசமா. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்